உன் வாங்கியும் இப்படி லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுப்பாங்க, பிரச்சனையே வராது. హలో గైస్, నేను సిడిపి డిజైన్స్ తక్కువ ప్రైస్ కి చేస్తున్నా. ఈ బర్త్డే కి గానీ లేదా నార్మల్ గా అన్ని పిక్స్ ఒక దాంట్లో పెట్టుకోవడానికి అయినా చాలా బాగుంటది. మీకు మంచి డిజైన్ చెప్పరా? సిడిపి డిజైన్ స్క్రీన్ మీద ఏదో పేరు ఉంది అబ్బాయిది, అదే పేరు కామెంట్ లో చెప్పు. லவ் என்னாச்சு? லவ் சண்டே ஆயிடுச்சுனா நான் வெறுப்பு. சண்டே ஆயிடுச்சா? சண்டே ஆனா சந்தோஷத்தை இது ஒன்னு ஸ்வீட் எடு கொண்டாடு. அல்லத பாராட்டு, ஸ்வீட் எடு கொண்டாடு. நீ வந்து சரித்திரம் படைக்கணும் சரியா? ஆனா உனா உற்று கொட்டாய்விய நல்லா. நான் போனா சோ உன் ஆளுக்கு ஆள் வந்துருச்சா? அப்ப நான் இது மாதிரிலாம் கேக்குறேன். சண்டை தான் சொல்லிக்கிறேன். அப்படியா? போல நோட்டுல ஒன்னும் போலையா? சரி கை கொடு. ஒன்னும் கவலைப்படாத, கூடி சீக்கிரத்துல பிரிஞ்சிரும் சரியா? என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? நான் இது என்னன்னா நான் வெறியில ஆத்தின இருக்கிற. டேய் நீ வேற பாஸ் ஆயிட்டீனா உனக்கு வேற மொட்டை போறதா வேற வேண்டி இருக்கேன்டா நானே. மொட்டையா? ஆமா மொட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கரகாட்ட ஆடிட்டு வர நீ. எந்த சாமிக்கு போடலாம் மொட்டை? நித்யானந்தாவுக்கு போட்டுருவா. நான் போய் சீடரா சேர்ந்துருக்கலாம் நம்ம எல்லாம். வாடா கைலாசா கிளம்பலாம்டா, வாடா ஜாலியா. டேய் நித்யானந்தா அவுட்டா? அவரு தான்டா நமக்கு பெரிய கடவுளே. சாம்பார் ஆப் எனக்கு. Best friends forever. திரும்பி பார்க்காத கதர். Go on with your life. அப்படியே உங்க ஐயா பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. பரம்பரடா நீ. ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். 1 ல இருந்து 100 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னில இருந்து 2 நாளைக்கு நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. கேள்வி ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்க? திரும்ப கேக்குறேன். 1 ல இருந்து 100 கிலோ நம்பர் சொல்லுங்க. 99. ஏங்க 99 நாள் எங்க நீ பேசக்கூடாது, கிளம்பே. எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? என்னடா தென்னாவட்டா பாக்குற? யாராங்க பில்லு? பில்லு கிட்டே பில்லு யாருன்னு கேக்குறேன். என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மாதான பிராங்க்னா இது. பிராங்க் சிரினா யார இறக்கலாம்? தேவா ஓகே தானே? அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. காமெடி படம் கொடுங்க. இல்ல தம்பி இருப்பா. போன மேட்ச்ல வந்து இதாகி போச்சு. அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கலகத்தை துடைக்கிறோம்னு அந்த இடத்துல நாயகன் மீண்டும் வரான். எட்டுக்கும் இவன் தான். என்ன பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேனே. பேட்டை கொண்டாரு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் பாட்டு பாடவா? போடா. எது நாகார்ஜுனவா? என்னது உண்டையா? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியும். వెళ్ళిపోనా? నేనేమన్నాను? మాట్లాడేప్పుడు సైలెన్స్ ఉండండి. నాకు ఒక్క సెకండ్ పట్టుద్ది, మైక్ ఇచ్చి వెళ్ళిపోతాను. ఓకే మాట్లాడినా? ஏன் இப்படி பண்ண? எதனால இப்படி பண்ண? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார், நான் கமல் ஃபேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. வைங்க மாஸ்டர். பாத்தீங்களா ஆசீர்வாதம் பண்றாரு. 2026ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காரணம் வரும். உங்க ஆமா நீங்க விக்குன்னு இத பாருங்க. இவர் விக்குன்னு சொல்லும் போது எந்த கட்சியை தாக்கி பேசுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். புரியுதுங்களா? நீங்க எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? அது பெரிய தப்பு. நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க எப்படி அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவரா நீங்க விக்க பத்தி எப்படி பேசலாம்? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு
துபாயை உருவாக்கின ஷேக் ரஷீத் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் உங்க கண்ட்ரி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணாரு தெரியுமா? என் தாத்தா ஒட்டகம் ஓட்டினாரு, என் அப்பா ஒட்டகத்துல பயணம் செஞ்சாரு, நான் மெர்சிடஸ் பென்ஸ் ஓட்டுறேன், என் பையன் லேண்ட் ரோவர் ஓட்டுவான், என் பேரனும் லேண்ட் ரோவர் தான் ஓட்டுவான், பட் என் கொள்ளு பேரன் அகைன் ஒட்டகத்துல தான் பயணம் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த ரிப்போர்ட்டர் ஷாக் ஆயிட்டு ஏன்னு கேட்டாரு. ஏன்னா கஷ்டமான லைஃப் ஸ்ட்ராங்கான பர்சனை கிரியேட் பண்ணும், ஸ்ட்ராங்கான பர்சன் ஈஸியான லைஃபை கிரியேட் பண்ணுவான், ஈஸியான லைஃப் வீக்கான பர்சனை கிரியேட் பண்ணும், வீக்கான பர்சன் அகைன் ஸ்ட்ராங்கான லைஃபை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவ்வளவுதான் கைஸ் லைஃப். இதை புரிஞ்சுக்காம தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். உங்களை நீங்களே டாமினேட் பண்ணிக்காதீங்க. நம்ம எப்பயுமே லைஃப்ல வாரியரா தான் இருக்கணும், லூசர்ஸாவோ லேசியராவோ இருக்கக்கூடாது. ஏன்னா வாரியர்ஸ் தான் வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சு வாங்க கைஸ், இது நம்ம காலம். கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட தொட்டு தொட்டு பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. சேம் டு யூ. சேம் டு யூ. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கிள்றானா இங்க அடிக்கிறானா எனக்கு வந்து எரியுதுரி. அவனுங்க விளையாட்டாதான் அடிக்கிறானுங்க, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்குன்னே அடிப்பாளுங்க போல. வந்த உடனே அப்படியே ஒரு வாரத்துக்கு இழுக்கிறாளுங்க, நீ அப்படியே பின்னாடி டிங்க டிங்கன்னு ஆட்டிட்டு போற. பார்வை தப்பா இருக்கு, அதனால தான் நீ பாக்குற விஷயமும் தப்பா தெரியுது. அது நிஜமாவே தப்பா தான் இருக்கு, அதனால பாக்குறதுக்கும் தப்பா இருக்கு. தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசாத, அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணாத, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் ஜட்ஜ்லாம் பண்ணல, நான் உண்மையதான் சொல்றேன், தப்பு தான் அவன். அந்த பொண்ணு எவ்வளவு ஹோம்லியா எவ்வளவு காமான பொண்ணு. நீ இப்ப கூட சப்போர்ட் தான் பண்றேன். சரி உனக்கு பிடிக்கல, நான் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்றேன் அப்படின்னு என்ன சொல்றியா? ஏன் நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண உன் வாயில நீ சொல்றியா? நீ முதல்ல கட் பண்ணு. நீ முதல்ல கட் பண்ணு. கட் பண்றேன், இதோட உன்னை கட் பண்றேன். தல் படி படிப்பா, இல்லைன்னா வேற ஆள் இல்லையா என்ன? ஹலோ நிஜமான நினைச்சிருச்சா? Show me your outfit. You want to see my outfit? Yeah. Oh my god. Wait. अबे I can't, I full face तो दिखाओ भाई, तुम्हारा outfit ही दिख रहा है. Oh, nice. What's your height? It's 5'3". Guess mine. You dare? I cannot guess. Huh? 5'8" or 9". I'm 6 inch. Oh. Yes. Huh? Yes. Yes. प्यारी समझ Yes. मजा आया. शंकरारे 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 शंकरा. बस तेरी बस तेरी बस तेरी बस तेरी. Here are 5 questions to the Election Commission of India. Instead of threatening us, threatening me, answer these 5 questions. Number 1, why are you not giving voter lists in digital machine readable format to the people of India? Number 2, why are you destroying video evidence? Number 3, why is ECI committing massive fraud in the voter lists? Number 4, why is ECI threatening opposition instead of answering our questions? And finally, why is ECI behaving like an agent of the BJP? தொண்டர்கள் நிக்கிறாங்க. மாநாட்டுல ஒரு கதை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மாநாட்டுல ஒரு கதை நடந்தது பாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க மாநாட்டுல. ஒருத்தனை கூட்டு ஓரமா உட்கார வச்சு அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து மாநாட்டில் குடிக்கிறார்கள் போட்டிருந்தாங்க சார். இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது பாருங்க சார். ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாவேகாவோட கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து தாவேகால இருக்கவங்களுக்கு கொள்கையே தெரியலன்னு சொல்லி பரப்பி விடுறாங்க சார். எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். திமுக பேமெண்ட் பண்ணி இது போல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரல கூட திமுகன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. கவுன்சிலர் அவங்க தானே, தண்ணி வரணும் அவங்க தான் சார் கேட்கணும்.
இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க.我的妈呀！这小女孩，我的老天爷！要是我能带着大毛出去，真的真可惜了。漂亮啊！一看就会。Oh no! பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும், அண்ணே உங்களை போட வேண்டிய வரும், அண்ணே உங்களை போட வேண்டிய வரும், அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அவங்கள மாதிரி பேசிட்டேன். என்ன மாதிரியா? என்னடா சொல்ற? மேம்
மாமா நேற்று என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல அடிச்சிட்டாம்மா. எப்படி ஆச்சா? இப்படிதான் ஆச்சா. எனக்கு கொலை நாளைக்கு போச்சுமா. தி நெக்ஸ்ட் டே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு? வீட்டு விட்டே தேர்த்திட்டாங்க. பாம்பை கண்டா படைய நடுங்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? டெக்னீஷியன் லோகேஷ் கனகராஜ் சார், யுவர் மாஸ்டர் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்ல. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ಉಪೇಂದ್ರ ಅವರು ಇವಾಗ ನಾವೆಲ್ಲ ಡೈರೆಕ್ಟರ್ಸ್ ಒಂದು ಲೈನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಅಕಾಡೆಮಿ ಆಫೀಸರ್ ಬಂದರೆ ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಬರ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಲೆವೆಲ್ ಅವರು. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் லைட்டா லாங். ஐ லைக். வாழ்த்துக்கள்.